ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கு ஜெய் தமிழ். நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்கன்னா செகண்ட் செஷனுக்கு எப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டே இருந்தீங்க. கரெக்டாக இன்னைக்கு என்டி ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துட்டாங்க. இன்விடேஷன்ஸ் டு அப்ளிகேஷன் ஃபார் செகண்ட் செஷன் ஜெய்மே 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் இப்போ கிளியராக சொல்கிறேன், கிளியராக கவனிங்க. jmain.nta.nic.in அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பப்ளிக் நோட்டீஸ் இருக்கும். அதில் என்ன கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு 1 February 2025 வந்திருக்கு. ஆக்சுவலி அவங்க ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தாங்க நேற்று வர வேண்டிய அப்டேட்டு, லைக் ஆக்சுவலி இன்னைக்கு தான் வந்திருக்கு, லேட்டாக இருக்கு. ஸோ ஓகே, பார்க்கும்போது இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஜெய்மெயின் 2025 செஷன் 2. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் செஷன் 2 வந்துட்டு டேட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பிட்வீன் 1st April to 8th April, அந்த டேட்ஸ் மாறவே இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. எப்போ நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃபார் செஷன் 2 பார்க்கும்போது February 1st to February 25th பண்ணணும். 9 PM முடிக்கணும். 25 நாள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டக்குன்னு அப்ளை பண்ணிடுங்க. லைக் என்னை பொறுத்த வரைக்கும் லைக் நீங்கள் நல்லா பண்ணிருக்கீங்களோ நல்லா பண்ணலையோ ஃபர்ஸ்ட் செஷன் எதுவாக இருந்தாலும் செகண்ட் செஷனுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இன்னொரு சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது, அதுக்காக சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ வந்துட்டு அன்னைக்கு நைட்டு 25th லைக் 12 o'clock 11:50 PM அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா த டேட்ஸ் ஆஃப் அட்வான்சிட்டி இன்டிமேஷன் லைக் டவுன்லோட் அட்மிட் கார்ட்ஸ் அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் எல்லாமே அவங்க jmain.nta.nic.in அப்ரோப்ரியேட் டைமில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு செஷன் 2க்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செஷன் 1க்கு ஆன்சர் கீ லைக் ஆன்சர் ஷீட்டு நீங்கள் கொடுத்த உங்களோட லைக் ஷீட் நீங்கள் என்ன லைக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அந்த ஷீட் வருது. அதுக்கு ஆன்சர் கீ, ஃபைனல் ஆன்சர் கீ, ரிசல்ட் எல்லாமே இனிமேல் ஒன்றா என்டி அப்படி கொடுத்துட்டு இருப்பாங்க. 2-3 நாளில் வரும் ஆன்சர் கீலாம். ஸோ கவலைப்படாதீங்க. இல்லை இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் செஷனுக்கு அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஷன் அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளியராக சொல்கிறேன், கிளியராக கவனிங்க. நீங்கள் இப்போ jmain.nta.nic.in போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீழே கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜெய்மெயின் 2025 செஷன் 2 அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் ரெஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைல் ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது லைக் ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் அது பெருசாக வேறு கிடையாது. ஃபர்ஸ்ட் செஷன் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுதான் செகண்ட் செஷனுக்கு வரும், கவலைப்படாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் செஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் லாகின் அப்படின்னு கொடுக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் செஷனுக்கு அப்ளை பண்ணலன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணணும். இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேமாக லைக் கீழே எல்லாமே உங்களுக்கு காசெல்லாம் காமிக்கும். லைக் இந்த மாதிரி ஜெனரல் கேட்டகரிக்கு இவ்வளோ, ஓபிசிக்கு இவ்வளோ, எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளோ, கேர்ள்ஸுக்கு இவ்வளோ, அந்த மாதிரி கிளியராக காமிக்கும். எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு லைக் இங்கே கீழே ஒரு டிக் கொடுத்துட்டு கிளிக் டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெருசாக அவ்வளோ பெரிய ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கனாலே கண்டிப்பாக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க, எதுவுமே ரிஜெக்ட் ஆகாது. லைக் ஃபர்ஸ்ட் செஷனுக்கு நிறைய பேர் ரிஜெக்ட் ஆச்சுன்னு சொல்லிருந்தீங்க, அது பெருசாக ஆகலை, எல்லாருக்குமே அக்செப்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா லைக் லாகின் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போடுறீங்க, பாஸ்வேர்ட் போடுறீங்க, கேப்சா போடுறீங்க, லாகின் கொடுத்துட்டு டக்கு நீங்கள் செகண்ட் செஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க. எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிளியராக இப்போ போய் அப்ளை பண்ணிருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சொல்லிருக்கேன். அவங்க வந்துட்டு அந்த பப்ளிக் நோட்டீஸ்ல ஒன்று கிளியராக கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர்ட் அண்ட் அப்ளைட் ஃபார் செஷன் 1 ஆஃப் ஜெய்மெயின் 2025 அவங்கள என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது லைக் பேப்பர் செலக்ட் பண்ண முடியும். பிஆர்க், பி பிளானிங், பிடெக், பேப்பர் 1, பேப்பர் 2A, 2B அது இருக்கு. நெக்ஸ்ட் மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். லைக் நிறைய பேர் டவுட் இருக்கு, இங்கிலீஷ் கொடுத்தோம்னா தமிழ்ல வருமானா, லைக் தமிழ்ல கொடுத்தா தமிழ்ல மட்டும்தான் வருமா இல்லை இங்கிலீஷ்ல வருமானு கேட்டிருந்தீங்க. நீங்க இங்கிலீஷ் கொடுத்தா இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரும், தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழ்லேயே வரும், இங்கிலீஷ்லேயே வரும். கிளியர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் ஆஸ் பர் அவைலபிள் ஆப்ஷன்ஸ், லைக் அவங்க என்ன சிட்டி அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃபீ பேமெண்ட் பெருசாக எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் நியூ கேண்டிடேட்ஸ் அவங்க என்ன பண்ணணும்னா இப்போ நான் சொன்னேன்ல லைக் ஆன்லைன் லைக் நீங்கள் வந்துட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி பண்ணிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு காசுலாம் பார்த்துட்டு எல்லாமே உங்கள் பேர், உங்கள் அப்பா நேம் எல்லாமே கிளியராக இருக்கும். உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நாளைக்கு அதை பற்றி கொண்டு வர எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்ட்டு நியூ கேண்டிடேட்ஸ். ஸோ பெருசாக உள்ள கஷ்டமானது இருக்காது. உங்கள் டீட்டெயில்ஸை கொடுக்குறீங்க, மெயின்லி உங்கள் ஆதார் கார்டு, 10th சர்டிஃபிகேட், இது 2 மட்டும் தான் மெயின் திங். எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆனால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிடுவாங்க என்டிஏ. பெருசாக அது நடக்காது. இருக்கிற எல்லா அப்டேட்டும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கவலைப்படாதீங்க. லைக் இதுதான் பெருசாக வந்திருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜெய்மெயின் செஷன் 2 2025 ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுதான் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க, காத்துட்டு இருந்தோம், கரெக்டாக தான் வந்துருச்சு. நேற்று வர வேண்டியது இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃபைனலாக வந்துருச்சு. ஸோ நான் வந்துட்டு இந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே சென்ட் பண்றேன். அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம்.